வெல்கம் டு மணி மாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆன்லைன் ஷாப்பிங். நம்ம அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதனால வரப்போற ஆபத்துகள் என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் எங்களோட எல்லா அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அண்ட் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எந்த பொருள் வாங்கினாலும் கேஷ்பேக். எதுக்கு இந்த கேஷ்பேக்? பாதிக்கு பாதி கூட இல்லாத விலையில விற்க முடியுமா? அது எப்படி சாத்தியம்? இதனால அந்த கம்பெனிஸ்க்குலாம் எப்படி லாபம் கிடைக்குது? நமக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் மனசுல தோணி இருக்கும்? இந்த உலகத்துல எதுவுமே சும்மா கிடைக்காது. இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஒரு மறைமுக லாபம் இருக்குது. 50% ஆஃபர் வேலைனா அது ஒரு ஸ்டாக் கிளியரன்ஸ்னு தெரிஞ்ச நமக்கு இந்த கேஷ்பேக் ஒரு கண்கட்டி வித்துன்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த கேஷ்பேக் முறையில பொருளெல்லாம் நமக்கு ஈஸியா கம்மி விலையில கிடைக்குதுன்னு நாம நினைச்சு வாங்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு பக்கத்துல எப்படிப்பட்ட சிக்கலை நாம சிக்கிறோம்னு கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்ல. ஆன்லைன் கேஷ்பேக்கோட ஃபர்ஸ்ட் வேலை உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆப்பை தேவையுடையதா மாத்துறது தான். அடுத்து அதை அன்இன்ஸ்டால் செய்யாம பாத்துக்கிறது தான். அதுக்கு ஆன்லைன் கம்பெனிஸ்லாம் எடுக்கிற ஃபர்ஸ்ட் முயற்சி ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வைக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபுல்லா ஃப்ரீன்னு ஆட் போட்டு மக்களுக்கு ஆசை வார்த்தை காமிச்சு டவுன்லோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ரீயா வாங்குவோம். அது முடிஞ்சதும் இவ்வளவு பொருட்கள் வாங்கினா இவ்வளவு கேஷ்பேக்னு சொல்லி ஆட் போட்டு உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுவாங்க. அதையும் நம்ம வாங்குவோம். கேஷ்பேக் பணம் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணமா வராது. அதுக்கு பதிலா எந்த அப்ளிகேஷன்ல இன்ஸ்டால் பண்ணி பொருள் வாங்குனீங்களோ அந்த ஆப்லயே பேலன்ஸ் கேஷ்பேக் ஆன பணம் இருக்கும். இதனால அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ண மனசு இல்லாம இருக்கிற கேஷ்பேக்கை செலவு செய்ய திரும்ப ஆர்டர் பண்ணுவோம். அதுக்கான கேஷ்பேக் திருப்பியும் அதே ஆப்ல தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு பேடிஎம் எடுத்துக்கலாம். இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இதுக்கு அடுத்த கட்டமா உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆப்புக்கும் உங்களுக்கும் இடையில இன்னொரு ஆப்பை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுதான் பேமெண்ட் கேட்வே கான்செப்ட். அந்த ஆப் வழியா பணம் பே பண்ணா இவ்வளவு கேஷ்பேக் ஆர் ஆஃபர்னு ஆட் போடுறாங்க. நாமளும் அதை இன்ஸ்டால் பண்ணி மணி டிரான்சாக்சன் பண்றோம். இப்போ உங்களுடைய இன்னொரு கேஷ்பேக் பணமும் ரெண்டாவதா இருக்கிற ஆப்ல பேலன்ஸா இருக்கும். அப்புறம் அந்த ஆப்பையும் பொருள் வாங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ ரெண்டு ஆப்லயும் கேஷ்பேக் பணம் இருக்கிறதுனால அதை அன்இன்ஸ்டால் பண்ண நமக்கு மனசு வராது. நமக்கே தெரியாம அந்த ஆப்ல அடிமை ஆகிடுறோம். கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு கொடுத்த 50% ஆஃபரை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி ஒரு கட்டத்துல நீங்க கடையில வாங்குற விலைக்கே உங்களை வாங்க வச்சிருவாங்க. இதுக்கு இன்னொரு பக்கம் இந்த ஆப்லலாம் மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுடைய கான்டாக்ட், ஸ்டோரேஜ், கால், மெசேஜ், பிக்சர்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு பர்மிஷனும் கொடுக்குறோம். டெக்னாலஜி அதிகமா வளர்ந்த இந்த காலகட்டத்திலையும் மற்றவங்களோட சீக்ரெட்டை அவங்க பர்மிஷன் இல்லாம கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல்ல திருடுற இந்த காலத்துல அந்த ஆப்புக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆப் கம்பெனி நம்ம மொபைல்ல இருக்கிற விஷயத்தை எப்படி எடுக்காம இருப்பாங்க? நம்மளோட மொத்த கான்டாக்ட்ஸையும் அவங்களோட மற்ற விஷயத்துக்கான டேட்டா பேஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் யூஸ் பண்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவை எது தேவையில்லைன்னு அனலைஸ் பண்ணி அது ஏத்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. நம்மளுடைய டேட்டாலாம் மற்ற கம்பெனிஸ் கிட்ட வித்து அதுலயும் காசு பார்த்துடுறாங்க. நமக்கு தேவையான விளம்பரம் போட்டு விளம்பரம் கம்பெனிஸ் கிட்டையும் காசு வாங்கிடுவாங்க. மேலும் ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனிஸ்லாம் மிகப்பெரிய மறைமுக லாபம் என்னன்னா ஷோரூம் வாடகை, ஏசி, கரண்ட் பில் போன்ற செலவெல்லாம் கிடையாது. டைரக்டா ஃபேக்டரியில இருந்து பாதி விலைக்கு வாங்கி நமக்கு சேல் பண்றாங்க. இந்த ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனிஸ்லாம் கேஷ்பேக் கவர்ச்சியான முறையை இன்ட்ரோடியூஸ் பண்ணி நம்மள அவங்களுக்கு அடிமைப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ எந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நிதானமா யோசிச்சு இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.